மகா பெரியவா, தன்னை நம்பி வரும் பக்தர்களின் கருணை கடவுள், வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் செவிசாய்ப்பவர். அவருக்கு என்றுமே தான் உதவி செய்தேன் என்று கூறுவதில் ஒரு சங்கோஜம் உள்ளது. சில சமயம் தன்னை தேடி வரும் பக்தர்களிடம் கடிந்து பேசினாலும் அவர்களுக்கு சேர வேண்டிய உதவியை யாரும் அறியாமலே செய்து வைப்பதில் வல்லவர். இக்கதையில் தன் மகளின் திருமணத்தை நடத்த போதிய பணம் இல்லாத பெற்றோர், புத்திர பாக்கியம் இல்லாததால் நிம்மதி இழந்து தவிக்கும் பணக்கார தம்பதியர் என இந்த இரு குடும்பத்தையும் தன் ஞானத்தின் மூலம் ஒன்று சேர்த்து இரு குடும்பத்தின் வாழ்வில் ஒளியேற்றிய கருணை பெருங்கடல். எங்க போயிருப்பா இவ? இந்த நேரத்துல எங்க போயிருப்பா இவ? ஏண்டி காமாட்சி, இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? காலையில எழுந்து பார்த்தா ஆளையே காணோம். நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? அம்பாள் கோவிலுக்கு தானே போயிருந்தேன். நீங்க நன்னா தூங்கிட்டு இருந்தேள், அதான் உங்களை எழுப்ப வேண்டான்னு நான் மட்டும் போயிட்டு வந்தேன். அப்படி காலங்காத்தால உனக்கு என்ன வேண்டுதல்? வேண்டுதல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. அப்புறம் என்ன? மனசுக்கு ஏதோ பாரமா இருந்தது, அதான் அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு வந்தேன். அப்படி என்னடி நோக்கு கஷ்டம்? நான் உன்னை நன்னா தானே பாத்துக்கிறேன். இல்லண்ணா, உங்களால எனக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா என்ன? வேற என்ன குறை இருக்கு? நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லைங்கிறது தான் எனக்கு பெரிய குறையா இருக்குண்ணா. நேக்கு மட்டும் அந்த வருத்தம் இல்லைன்னு நினைக்கிறியா? நீ வெளியே சொல்லிட்ட, நான் சொல்லல. அவ்வளவுதான் நமக்குள்ள வித்தியாசம். நாமும் எத்தனையோ கோவில் குளம்னு ஏறி இறங்கியாச்சு, மருத்துவரையும் பார்த்தாச்சு. ஆனா லேக்கு மட்டும் ஏன்னா அந்த பகவான் புத்திர பாக்கியத்தையே தர மாட்டேங்கிறார். காமாட்சி, நம்மகிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே நினைச்சு வருத்தப்படக்கூடாது. பகவான் நமக்கு கொடுத்துருக்கிற நல்லதையும் நினைச்சு பார்க்கணுமா? நீங்க சொல்றது சரிதானா, ஆனா குழந்தைகளை பாக்கறச்ச மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தை செல்வம் இல்லைன்னு நீ வருத்தப்படாத. ஆனா அதுக்கு பதிலா தான் பகவான் நமக்கு இவ்வளவு செல்வங்களை கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டா நாம யாரும் பகவானை நினைக்க மாட்டோமே. அதான் நாம எந்நேரமும் அவனை நினைக்கணும்னு இப்படி பண்ணியிருக்கான். சரி, இதை நினைச்சுட்டே பெரியவாளை பார்க்கணுங்கிறத மறந்துடாத. அதை எப்படி நான் மறக்க முடியும்? நம்ம குறைகள் எல்லாம் கேட்டு அதை உடனே நிவர்த்தி பண்ற கண்கண்ட தெய்வமாச்சே அவர். அவரை மறக்க முடியுமா? சரி, நீ உடனே போய் பெரியவாளை பார்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணு. நான் எல்லாத்தையும் ஏற்கனவே தயார் பண்ணிட்டேன்னா, ஏதானும் விட்டு போயிருந்தா உடனே எடுத்து வச்சுடுறேன். இப்ப புறப்பட்டுடலாம். சரி, நீ போய் பாரு. சரிண்ணா. நமஸ்காரம் பெரியவா. பெரியவா, உங்களை பாக்குறதுக்கு ஊர் பெரியவர் வந்திருக்காருவா. நீங்க இந்த பழங்களை அன்பளிப்பா வாங்கிக்கணும். நேக்கு எதுக்கு இத்தனை பழங்கள்லாம்? பெரியவா, உங்க நெடுந்தூர பயணத்துக்கு இது உதவியா இருக்குமேன்னு உங்களுக்காக கொண்டு வந்தோம். சன்னியாசிகளுக்கு உடைமைகளும் சொத்துக்களும் இருக்கவே கூடாது. பெரியவா, அதுக்குன்னு சாப்பிட்ற பழங்களை கூடவா? நம்மளோட அளவுக்கு மிஞ்சின எல்லாமே சொத்துக்கள் தானே. ஏதோ எனக்கு ஒரு வேளைக்கு உண்டானது இங்க கொடுத்துட்டோ, மற்றதெல்லாம் இந்த வெள்ளம் இருக்கா இல்லையா, அவட்ட கொடுத்து. சரிங்க பெரியவா. ஜமீன்வார், இவரை எதுக்காக படிச்சேள்? அது இல்ல பெரியவா, இவரை அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? மனுஷால தண்டிக்கிற உரிமை அந்த பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. உடனே உங்க சொந்த செலவுல இவருக்கு வைத்தியத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ண பாருங்க. சரிங்க பெரியவா. என்ன மன்னிச்சிருங்க. வாங்க வாங்க போலாம். மெல்ல பார்த்து. என்னாச்சு? சுபகாரியம் எல்லாம் நல்லபடியா தானே முடிஞ்சது. நிச்சயதார்த்தம் கூட சிறப்பா தானே நடந்துச்சு. அதுக்குள்ள என்ன பிரச்சனை? நிச்சயதார்த்தம் நல்லபடியா தான் நடந்துச்சு. அது வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டாரு எதுவும் வேண்டாம்னா, இப்ப கல்யாணம் நெருங்குறப்ப அத கூட இத கூடன்னு கேக்குறா. இந்த காலத்துல கல்யாண மாப்பிள்ளையே எதுவும் கேட்கலனாலும் கூட இருக்கிறவா எங்க சும்மா இருக்கா? இவெல்லாம் மேல்நாட்டு கலாச்சாரத்தாலும் மோகத்தாலும் ஆடம்பரமா காட்டிக்கத்தான் இப்படி கேக்குறா. மத்தவாளை விடுங்கோ, நம்ம பிரச்சனைக்கு வாங்கோ. என் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறாருன்னு கேளுங்கோ. ஏண்டி, நான் என்ன முயற்சி பண்ணாமையா இருக்கேன்? நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம கஷ்டத்துக்கு யாரு உதவி பண்றா?
மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், தங்கமானவர். என் பொண்ண கண்கலங்காம வச்சுப்பார். அவருக்கு வேண்டியதை செஞ்சா என்ன? ரொம்ப நல்லவர்னா ஏன் வரதட்சணை வாங்கணும்? அவர் என்ன பண்ணுவார் பாவம்? பெத்தவா கேக்குறா. இதுக்கு மேல பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நாள் நெருங்கின்னு இருக்கு. கடன் வாங்கியாவது அவ கேக்குறத கொடுத்து திருமணத்தை நல்லபடியா முடிக்க வேண்டியதானே. அவருக்கு யார் கடன் கொடுப்பார்? ஏற்கனவே திருமண செலவுக்கு பல பேராண்ட கடன் வாங்கியிருக்கார். அதையே எப்படி திருப்பி கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. இந்த நிலைமையில இவருக்கு யார் தருவா சொல்லுங்க. உங்க நிலைமையை நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியல. பரவாயில்ல விடுங்கோ. அந்த பகவான் எங்களை சோதிச்சு பாக்குறார். அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க ஏன் பெரியவாளை பார்க்க கூடாது? நீங்க சொல்றது சரிதான். அவராண்ட புண்ணியம் கேட்டு போனா பரவாயில்ல. காசு பணம் கேட்டு போறது நேக்கெனவோ அது சரியா இல்ல. நீங்க ஏன் பணம் வேணும் நகை வேணும்னு கேக்குறேன்? பிரச்சனை மட்டும் இதுதான்னு சொல்லுங்க. அதுக்கான முடிவை அவர் சொல்லுவார். அதுவும் சரிதான். மனுஷாலாண்ட கேக்குறத விட பெரியவா கிட்டயே போய் கேட்கலாம். அதான் நல்லது. உங்க வியாபார வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்கு இப்போ? நேக்கு என்ன, பெரியவா ஆசீர்வாதத்துல நன்னா போயிட்டு இருக்கு. எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் அதிக லாபம் கிடைச்சிருக்கு. அதான் பெரியவாளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு லாபத்துல ஒரு பங்கை காணிக்கையா கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பெரியவா என்ன பூஜையில் இருக்காரா? அவரை சேவிக்கலாமா? பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்க. சத்த பொறுங்க, வந்துருவார். எவ்வளவு குளிர் பனி இருந்தாலும் பெரியவா இந்த விஷயத்துல கவனமா இருப்பாரு. ஆமா ஆமா, அவர் ஆச்சாரங்களை ரொம்ப சரியா பின்பற்றுவாரு. நேக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேலே. என்ன சந்தேகம்? கேளுங்களே, தெரிஞ்சா சொல்றேன். பெரியவாளுக்கு சாதாரண மனுஷா மாதிரி வாசனைய நுகர்ற சக்தியும் உணர்ச்சிகளை உணர்ற சக்தியும் இல்லைன்னு சொல்றாளே, அது உண்மையா? அதுவா? அதெல்லாம் உண்மை இல்ல. பெரியவா பத்தி சரியா தெரியாதவா இது மாதிரி தவறான செய்திகளை பரப்பின்னு இருக்கா. இது மாதிரி செய்திகளை நீங்க யாரும் நம்ப வேண்டாம். அப்போ பெரியவாளுக்கு நுகர்ற சக்தியும் உணர்ற சக்தியும் இருக்குன்னு சொல்றேளா? அந்த சக்தி மட்டும் இல்ல, அவர் தன்னோட பக்தர்களுக்கு வர்ற கஷ்டத்தை உணர்ந்து நிவர்த்தி பண்ற சக்தியும் இருக்கு. அந்த சக்தியை பத்தி தான் எனக்கு நன்னா தெரியுமே. அவரோட அனுகிரகத்தால தானே என்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கா. சரியா சொன்னேன். சத்த இருங்கோ, பெரியவா வந்துட்டாரான்னு பாக்குறேன். பெரியவா, ஒருத்தர் வந்திருக்கா. வாங்க வாங்க. நமஸ்காரம் பெரியவா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எழுந்துருங்க. சொல்லுங்க பெரியவா. இந்த வருஷம் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. அதான் உங்களுக்கு காணிக்கையா நகையும் பணமும் எடுத்துட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. நீக்கு எதுக்கு இந்த பணமும் நகையும்லாம்? இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பெரியவா, உங்களை பார்த்ததுனாலதான் இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு. இதை நீங்க கட்டாயம் வாங்கிக்கணும். இது இந்த மடத்தோட செலவுக்காவது நீங்க வச்சுக்கணும். இந்த மடத்தோட செலவுக்கு ஏற்கனவே ஒன்ன மாதிரி பல பேர் கொடுத்துருக்கா. அதை நீயே வச்சுக்கோ. பெரியவா, நேக்கு எதுக்கு இவ்வளவு பணம்? நேக்கு என்ன குழந்தை இருக்கா இல்ல வாரிசுதான் இருக்கா? எனக்கு அப்புறம் இந்த பணத்தை யார் அனுபவிக்க போறா? அதனால இந்த பணம் எங்ககிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருந்தாலாவது நல்ல காரியங்களுக்கு பயன்படும். அதனால மறுக்காம நீங்க இதை ஏத்துக்கணும். சரி, நீ ஒன்று செய். நீ முதல்ல அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடு. அதுக்கப்புறம் நேக்கு கொடுக்கணும்னு நோக்கு தோணித்துன்னா வந்து கொடு. சரிங்க பெரியவா. சௌக்கியமா இருக்கணும். நமஸ்காரம் பெரியவா. நமஸ்காரம் பெரியவா. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கேள்? பெரியவா, என் பொண்ணுடைய கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்துல நடக்க இருக்கு. இந்த நேரத்துல திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துடுது. என் ஆத்துக்காரு தெரிஞ்ச எல்லாராண்டையும் கேட்டு பார்த்துட்டார். யாருமே உதவ முன் வரல. நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும். உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு நன்னா புரியுது. ஆனா அதுக்கு என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. பெரியவா, நீங்களே இப்படி சொல்லலாமா? உங்களை மனசார நம்பி வந்த எங்களுக்கு நீங்க சொல்ற பதில் இதுதானா?
நீங்களே எங்களை கைவிட்டா நாங்க எங்க போவோம்? எங்க வேண்டுதல காது கொடுத்து கேக்குற தெய்வம் நீங்க. நீங்களே இப்படி சொன்னா நாங்க வேற எந்த தெய்வத்தாண்ட போய் கேட்க முடியும்? நீங்க என்ன வேண்டதை விட அந்த காமாட்சி அம்மனை போய் பாருங்க. அந்த அம்பாள் கிட்ட உங்க குறை எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்க குறைகளை அவ தான் நிவர்த்தி பண்ணி வைப்பா. நிச்சயமா அம்பாள் உங்க குறைகளை கேட்பா. முடிஞ்சா திருவிளக்கு பூஜையும் பண்ணிடுங்க. நிச்சயமா உங்க வேண்டுதலுக்கு நல்ல பதில் கிடைக்கும். நானும் அந்த அம்பாள் கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. சரிங்க பெரியவா. அம்மா, நோக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை தண்டிச்சிரு. என் பொண்ணை தண்டிச்சிடாத. இவ கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அவ கேக்குற பணமும் நகையும் எங்களால எப்படி கொடுக்க முடியும்? பெரியவா கிட்ட உதவி கேட்டு போனோம். அவர் உன்னை பார்க்க சொன்னார். உன்னுடைய பதில் என்னம்மா? இதோ பாருமா, உன்னுடைய பதில் தெரியற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். ஐயா மன்னிக்கணும், செத்த நாளே ஆயிடுத்து. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன அர்ச்சனையே வேணாம்னு சொல்றேன்? அம்பாள் சன்னதிக்கு வந்துட்டு அவ பேருக்காவது அர்ச்சனை பண்ணலைன்னா எப்படி? சுவாமி, சுவாமி, வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? அம்பாள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. குடும்பம். அம்மா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அம்பாள் சன்னதியில நின்னு கண் கலங்கிட்டு இருக்கேள்? என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். அவ கேக்குற வரதட்சணையா பணமும் நகையும் நான் எப்படி கொடுக்க போறேன்? அதனால இவ கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மா, இந்தாங்கோ. இதுல இருக்கிற பணமும் நகையும் நிச்சயம் உங்க பொண்ணோட கல்யாணம் நடக்கிறதுக்கு உதவியா இருக்கும். என்ன யோசிக்கிறேன்? நாங்க யாரு, இந்த பணத்தை எப்படி திருப்பி தர்றதுன்னு தானே? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோங்க. நீங்க என்ன காரணத்துக்காக இதை வச்சிருக்கேளோ? ஏன் தேவையில்லாம எங்களாண்ட கொடுக்கறேன்? அம்மா, உங்களுக்காவது பணம் தான் இல்ல, ஆனா எங்களுக்கு குழந்தையே இல்ல. இவ்வளவு பணம் இருந்தும் அதை அனுபவிக்க ஒரு வாரிசு இல்லையேன்னு ஏங்கின்னு இருக்கோம். அப்படி இருக்கிற எங்களுக்கு பகவானை பார்த்து தான் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு. உங்க பொண்ணை என் பொண்ணா நினைச்சுன்னு சொல்றேன். தயவு செஞ்சு இந்த பணத்தையும் நகையும் வச்சு உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடியுங்கோ. அதுவே எனக்கு போதும். எங்களுக்கு நீங்க வேற எதுவுமே தர வேண்டாம். ஆமா, வாங்கிக்கோங்க. அம்பாள் சன்னதியில என்னைக்குமே நல்லதுதான் நடக்கும். வாங்கிக்கோங்க. இந்தாம்மா, இதை வாங்கிக்கோ. பெரியவாளுக்கு நமஸ்காரம். பெரியவா, என்ன மன்னிச்சிடுங்கோ. உங்களுக்கு காணிக்கையா கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்த பணத்தை கோயில்ல ஒரு ஏழை பொண்ணோட திருமணத்துக்காக கொடுத்துட்டோம். நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிடுங்கோ. நீ எந்த தப்பும் பண்ணல. உன் பணம் எங்க போய் சேரணுமோ அங்கதான் போய் சேர்ந்துருக்கு. அம்பாளோட விருப்பமும் அதான். புரிஞ்சுடுத்தா? போயிட்டு வாங்க. சந்தோஷமா இருக்கும், க்ஷேமமா இருக்கும்.
என்ன சிரிக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க, என்ன வேணும்? என்னடா டாக்டர் என்ன சொன்னாரு? தெரியும், டாக்டர் என்ன சொல்லிருப்பாருன்னு தெரியும். இவர் மட்டும் என்ன புதுசா பார்வை வரப்போது நான் சொல்லிருப்பாரு? எத்தனை டாக்டர் கிட்ட காட்டியிருப்ப? எல்லாரும் என்ன சொன்னாங்க? அப்புறம் ஏன்டா திரும்ப திரும்ப போய் காசை வீணா செலவழிக்கிற? பெரிய மனுஷி, ஏதோ சொல்லிட்டப்பா, எப்படியாவது போங்க. காயத்ரி, நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. அவங்க எப்பவுமே அப்படித்தான். பரவாயில்ல விடுங்க. அத்தையை பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா படபடன்னு பேசுவாங்களே தவிர மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க. என்ன இன்னும் தூங்கலையா நீங்க? காயத்ரி, குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அப்படியே உன்னையே உரிச்சு வச்சிருக்கான். என்னாலதான் பார்க்க முடியாது. நமக்கு நிச்சயமா ஒரு நல்ல வழி பிறக்கும். எல்லாரும் குழந்தை அழகா இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது நான் பெத்த குழந்தைய பார்க்க முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இனி எதுக்காக நான் உயிர் வாழணும்னு எனக்கு தோணுதுங்க. அப்படிலாம் பேசாதம்மா. நிச்சயமா உனக்கு பார்வை கிடைக்கும். நாளைக்கு நம்பூதிரி நம்ம வீட்டுக்கு வராரு. அவரு உன் ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்றாருன்னு கேட்போம். அதுக்கு முன்னாடி வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. பேசாம படுத்து தூங்கு. குழந்தைய தூங்கவை. வாமா, இங்கதான் குழந்தை இருக்கு. வா வா. இந்த குழந்தைய தூங்கவை. டேய் ரிஷி, இங்க வாடா. என்னம்மா? இங்க வாடா. சொல்லுமா, என்னாச்சு? இங்க வாடா. காயத்ரி, இரு வரேன். என்னம்மா சொல்லு. இங்க பாரு, ஏற்கனவே பிரசவ செலவு, மருந்து செலவுன்னு ஏகப்பட்ட செலவாயிடுச்சு. நீ வேற மறுபடியும் அவளை ஒவ்வொரு டாக்டர் கிட்டயா கூட்டு போய் காட்டுற. இப்படியே போனா நம்ம வீட்டை விற்க வேண்டிய நிலைமை வந்துடும்டா. இவளுக்கு பார்வை வராதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. பேசாம விவாகரத்து பண்ணிடு. என் அண்ணன் பொண்ண உனக்கு கட்டி வச்சிடுறேன். முந்தா நாள் கூட என் அண்ணன் ரிஷி மட்டும் அந்த பொண்ண விவாகரத்து பண்ணட்டும், அடுத்த முகூர்த்தத்திலேயே என் பொண்ண அவனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னாரு. நீ என்னடா சொல்ற? அம்மா, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? எனக்கு இப்படி ஆயிருந்தா அவ என்னை விட்டுட்டு போயிருப்பாளா? இல்ல உனக்கு தான் இப்படி ஆயிருந்தா நான் தான் உன்னை விட்டுட்டு போயிருப்பானா? மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது அன்பு, நன்றி, பாசம் இருக்கணுமா? சரிடா, ஏற்கனவே இவ வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டா. இப்ப கண்ணு வேற தெரியாம போயிடுச்சு. எல்லா வேலையும் நான் ஒருத்தி மட்டும் தான் பாக்கணும். போதாத குறைக்கு குழந்தை வேற. நான் எப்படிடா எல்லாத்தையும் பாத்துக்கிறது? வேணும்னா வீட்டுக்கு வேலை செய்ய ஆள் ஒண்ணு வச்சுக்கலாம். இல்லன்னா நாங்க வீட்டை விட்டு போயிடுறோம். டேய், நீ ஏன்டா வீட்டை விட்டு போகணும்? இது உன் வீடுடா. நான் சொல்றத சொல்லிட்டேன். இவளை வீட்ல வச்சுக்கிறதோ வச்சுக்காததோ உன் விருப்பம். என்ன யோசிக்கிறீங்க? ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சோழி போட்டு பார்த்ததுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரியுது. ஜாதகமும் நன்னாதான் இருக்கு. ஐயா, நாங்க ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா? மனுஷனால முடியாதத நீங்க கடவுள் கிட்ட தான் கேட்கணும். குருவாயூர், கும்பகோணம், திருவிடை மருதூர் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ. நிச்சயமா உங்க மனைவிக்கு கண் பார்வை கிடைக்கும். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அம்மா, நீங்க போய் பூ, பழம், தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு வாங்கோ. திருஷ்டி கழிச்சிடலாம். சரிங்க. நீங்கள் சத்த நேரம் வெளியே இருங்க.
போங்க. ஐயா என்னங்க ஐயா? என்னம்மா இதுல நிறைய பணம் இருக்கு, நீ தெரியாம நிறைய கொடுத்துட்ட. தெரிஞ்சுதாங்க ஐயா கொடுக்கறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல செய்தி கேட்டிருக்கேன். மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா கோயிலுக்கும் போறேன். அங்க போறதுனால எனக்கு பார்வை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்தான். இல்லைன்னா என் விதியை நினைச்சுக்கிட்டு நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். என்னம்மா சொல்ற? ஆமாங்க ஐயா, எனக்கு கண்ணு தெரியாம போனதுனால என் அத்தை என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாக்குறாங்க. அதையெல்லாம் தாங்குற சக்தி எனக்கு இல்லையா. அதுக்கு முன்னாடி நானே இந்த லோகத்தை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா அப்படியெல்லாம் சொல்லாத. இந்த நல்ல மனசுக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. நான் சொன்னபடி புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ. புரியுதுங்கய்யா, அந்த ஈஸ்வரனே கதின்னு கோவில் கோவில சுத்த சொல்றீங்க. ஆனா நான் இப்ப இவ்வளவு கஷ்டப்படும் போது எந்த கடவுளை என்னை காப்பாத்த வரலையே. இப்ப மட்டும் கோவில் கோவில சுத்தி எனக்கு என்ன ஆக போகுது? நீ விரக்தியில பேசுற. அந்த பகவான் அவரோட பக்தனை கைவிட மாட்டார். அம்மா நீ ஒன்னு செய். காஞ்சிபுரம் பெரியவா நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. நீ உன் குடும்பத்தோட அவரை போய் பாரு. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். என்னாலதான் யாரையும் பார்க்க முடியாதே. அவரை மட்டும் நான் எப்படி பாக்குறது? நீ அங்க போ, நிச்சயமா அவரை நீ பாப்ப. நமஸ்காரம் பெரியவா. சிவமா இருக்கும். குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீள்? பெரியவா, குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கல. அது சரி, பெத்தவ பிள்ளைய பார்த்தா தானே பொருத்தமான பேரா வைக்க முடியும். பெரியவா, கீழே விழுந்த தலையில அடிபட்டதுனால இவளுக்கு பார்வை போயிடுச்சு. பெரியவா, நீங்க தான் எப்படியாவது இவளுக்கு கண் பார்வை வரா மாதிரி பண்ணணும். போன பார்வை திரும்பி வரணும்னா மருத்துவத்தானே போய் பார்க்கணும். இங்கே வந்தா எப்படி? எல்லாரையும் போய் பார்த்துட்டோம் பெரியவா. பணம் செலவானதுதான் மிச்சம். இவளுக்காக நான் போகாத கோயில் இல்ல, பண்ணாத பூஜை இல்ல. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாவத்துக்காக என் புள்ள தினம் தினம் வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். என் பிள்ளைக்கு நீங்க தான் ஒரு நல்ல முடிவை சொல்லணும். உன்னோட அண்ணா சுகுமாரனும் அவளோட பொண்ணும் எப்படி இருக்கா? நீ அவளை போய் பார்த்தியா? ஆத்துக்கு போன உடனே போய் உங்க அண்ணாவை பார்த்து ஆறுதல் சொல்லு. அவருக்கு தொழில்ல ஒரு பெரிய நஷ்டம் வரப்போறது. சொத்தை எல்லாம் அவரை இழக்கிற நேரம் வந்துடுத்து. பணமும் பொருளும் நிரந்தரமானதில்லை. அவ உன் பிள்ளையாண்ட மேல வச்சிருக்கிற அன்பு இருக்கே, அதுதான் நிரந்தரமானது. அவகிட்டேந்து அவனை பிரிச்சுட்டா அவன் வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும்? அத்தை மேல எந்த தப்பும் இல்ல பெரியவா. நான் செஞ்ச பாவம் தான் எனக்கு பார்வை போயிடுச்சு. இந்த குருடியோட இவரால எப்படி வாழ முடியும்? என் விதி இதுதான்னா யாரால மாத்த முடியும்? எனக்கு என் குழந்தைய பார்க்க முடியலங்கிற ஒரே வருத்தம் தான். உன்னோட வாழ்நாள் முழுவதும் நீ புண்ணியத்தை மட்டும்தான் பண்ணிருக்க, எந்த பாவமும் செய்யல. உனக்கு எல்லாம் நல்லது மட்டுமே நடக்க போறது. நீ கலங்காத. அந்த ஒரே நம்பிக்கையில தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் பெரியவா. இப்ப என்ன, உன் முன்னால தானே நிக்கிறேன். பாரு, யாரு உன்னை தடுக்கிறா? என்னாலதான் பார்க்க முடியாதே. அப்படியா? பெரியவா, ஜன்னல் எல்லாத்தையும் மூடு. சரிங்க பெரியவா. மடத்தில் இருக்கிற எல்லா விளக்கையும் அணைச்சிடுங்க. விளக்க அணைக்க சொன்னேன். சரிங்க பெரியவா. இப்ப என்னம்மா தெரியுது? எதுவுமே தெரியல பெரியவா. எதுவுமே தெரியலையா? என்ன சொல்ற நீ? இருள்ல எப்படி எங்களால பார்க்க முடியாதோ அதே மாதிரி தான்
உன்னால வெளிச்சத்தில் பார்க்க முடியல. ஆனால் இப்போ இருளாத்தானே இருக்கு. உன்னால முயற்சி பண்ணினா நிச்சயமாக பார்க்க முடியும். जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर பெரியவா, இவர் நம்ம மடத்துக்கு பக்கத்துல மயங்கி கிடந்தார். விசாரிச்சு பார்த்ததுல உங்களை பார்க்கணும்னு சொன்னார். அதான் கூட்டிட்டு வந்தேன். உட்காருங்க. இதான் உட்காருங்க. நமஸ்காரம் பெரியவா. என்னுடைய கஷ்டங்களை உங்ககிட்ட முறையிடலாம்னு வந்தேன். வந்த வழியில களைப்புல மயங்கி விழுந்துட்டேன். என்ன விஷயமா வந்தேள்? ஏதாவது பிரச்சனையா? வயசான என் ஆத்துக்காரி உடம்பு முடியாம ஆத்துலயே படுத்திருக்கா. அவளோட மருத்துவ செலவுக்கு தான் என்னோட ஆத்த அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டேன் பெரியவா. தொழில ஏற்பட்ட நஷ்டத்தால என்னால மாசம் சரியா பணம் கட்ட முடியல பெரியவா. அதனால இப்ப வீட்டை அடமானத்துக்கு எடுத்துக்கிட்டவா, மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு உன் ஆத்து பத்திரத்தை வாங்கிட்டு போ, அப்படி இல்லைன்னா ஆத்த என் பேர்ல எழுதி கொடுன்னு பிரச்சனை பண்றா பெரியவா. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல பெரியவா. உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தே, வரன்லாம் நன்னா அமைஞ்சுடுதா? பெரியவா பெரியவா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறது நேக்கும் என்னோட ஆத்துக்காரிக்கு மட்டும்தான் தெரியும் பெரியவா. இது வரைக்கும் என் பொண்ணு கூட தெரியாது. எல்லா காரியத்துக்கும் பகவான் ஒரு காரணத்தை வச்சிருக்கான். உங்களுக்கும் அப்படித்தான். உங்க கஷ்டமெல்லாம் முடிய போற நேரம் வந்துடுது. அடமானத்தில் இருக்கிற வீட்டுக்காக கிடைக்க போற பணம் உங்களோடதுதான். ஆனா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கிடைக்க போறது உங்க நண்பருடையது. அது நிச்சயமா கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சேரும். நீங்க எதுக்கும் பயப்படாம நல்லபடியா ஆத்துக்கு போங்க. நல்ல வாழை எப்பவும் அந்த பகவான் கைவிடாம சந்தோஷமா வச்சுப்பான். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. வாங்க பெரியவா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல பெரியவா. எதையும் நினைச்சு குழப்பிக்க வேண்டாம். நீ சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்க பெரியவா. வாங்க வாங்க. எழுந்திருங்கோ. நான் வரேன் பெரியவா. வாங்க.
மருந்து எங்க வச்சேனே தெரியலையே. ஆ ஆ, ஆ. சொச்சோ. கணேசா கணேசா இங்க வாப்பா. பா சொல்லுங்கப்பா. பாத்துப்பா தண்ணி எடுத்துட்டு வரட்டுமாப்பா? எடுத்துட்டு வரேன்ப்பா. வேண்டாம்ப்பா, இங்க வா. என்னப்பா? உன்கிட்ட நான் நிறைய பேசணும்ப்பா. சொல்லுங்கப்பா. எப்படி பேசுறதுன்னு தெரியாம காலம் ஓடி போச்சுப்பா. என்னோட ஆயுசும் முடிய போகுது. பேசாதீங்கப்பா, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. இன்னும் எவ்வளவு நேரம் நான் பிராணனோட இருக்க போறேன்னு நேக்கே தெரியலப்பா. தூக்குப்பா. மெதுவா. பாத்துக்கோங்கப்பா, பாத்துப்பா. அப்பா பாத்துப்பா, மெதுவாப்பா மெதுவா. நேக்கு தெரிஞ்ச 2 பேருண்ட கடன் வாங்கி ஒரு அச்சகம் ஆரம்பிச்சேன். அச்சகத்துல நல்ல லாபம் கிடைச்சதுப்பா. பாக்கி எந்த குறையும் எனக்கு இல்ல. அது உன்னை பார்க்கும்போது என் வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி தோணும். என் உலகமே நீயும் உன் அம்மாவும் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாமே அந்த ஆண்டவனோட கருணையால நன்னா போயிட்டு இருந்தது. வாங்கின படத்தை திருப்பி கேட்க என் நண்பர்கள் வந்து நின்னா. அவ நேக்கு செய்த உதவிக்கு என் சொத்து முழுக்க எழுதி கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அவகிட்ட இருந்து வாங்கின பணத்துக்கு கொஞ்சம் பணத்தை போட்டு கொடுத்தா கஷ்டப்படுற அவங்க குடும்பத்துக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவா செய்தித்தாள அச்சிட்டதால நம்ம அச்சகத்தை துரமார்கள் மூடிட்டாங்க. ஒரு பக்கம் உதவி செஞ்ச என்னோட நண்பர்கள், இன்னொரு பக்கம் உயிரா நினைக்கிற என் மனைவியும் குழந்தைகளும். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒருவேளை எனக்கு கடவுள் வச்ச சோதனையா கூட இருக்கலாம். ஆனா நான் அதுல தோத்துட்டேன்ப்பா. ஆமா கணேசா, அச்சகத்துல கிடைச்ச பணத்துல உன்னையும் உங்க அம்மாவையும் கூட்டிட்டு ஊரை விட்டே நான் இங்க வந்துட்டேன். அவளோட சாபமோ என்னவோ தெரியல, நம்ம ஆத்துல எல்லாம் இருந்தோம் ஏதோ ஒரு வெறுமை நிறைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நீ எனக்கு மகனா எந்த குறையும் வச்சதில்லை. ஆனா கடைசியா நீ இன்னைக்கு ஒண்ணு பண்ணணும். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. என் நண்பர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை இரும்பு பெட்டியில வச்சிருக்க. எனக்காக நீ அதை அவகிட்ட சேர்க்கணும். கண்டிப்பா நீ சேர்த்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நேக்கு வாக்கு கொடு. சத்தியமாப்பா, சத்தியமா செய்யணும். அவளை நான் எங்க போய் பாக்குறது? 2 பேரும் நம்ம சொந்த ஊரு காஞ்சிபுரம் பக்கத்துல மடுவலங்குடிய சேர்ந்தவதான். அங்க போய் விசாரிச்சேன்னு வை, நிச்சயமா உனக்கு தகவல் கிடைக்கும். அப்படியே அவளுக்கு நான் செஞ்ச தப்புக்கு என் சார்பா நீயே மன்னிப்பு கேளு. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, பணத்தை வாக்கிட்ட சேர்க்கறது ஏன் பொறுப்புப்பா. நீங்க படுத்துக்கோங்கப்பா. கணேசா, நம்மளெல்லாம் அனாதையா விட்டுட்டு தோப்புலார் மொத்தமா போயிட்டாருடா. நாம இனிமே எப்படி இருக்க போறோம்? கடைசியில அவர் பேசுறத கேட்க முடியாத பாவி ஆயிட்டேனே. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்திருக்க கூடாதா? சுமங்கலியா போய் சேர்ந்திருப்பேனே. அந்த பாக்கியம் கூட நேக்கு இல்லையே. கணேசா, கணேசா, உன் தோப்புனாரோட கடைசி ஆசையை கூட நம்ம கேட்காம விட்டுட்டோமே கணேசா. இல்லம்மா, அப்பா தன்னோட சில நண்பர்களுக்கு பணம் கொடுக்காம விட்டுட்டாராமா. வருத்தப்பட்டாருமா. அத பத்தி உங்ககிட்ட தான் சொன்னாராமா. அப்பா பணத்தை பத்தியோ அவர் நண்பர்களை பத்தியோ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே கணேசா. நீ சொல்லிதான்டா நேக்கே தெரியுது. அவளுக்கு முறையா சேர வேண்டிய பணம் அவளுக்கு கொடுக்கலையாமா. அத சரி பாதியா பிரிச்சு அவகிட்ட கொடுக்கணும்னு அப்பா சொன்னாருமா. பணம் நம்பாத்திலையாப்பா இருக்கு? ஆமாமா, நம்மாத்து இரும்பு வீரோல அது இருக்காமா. அவரோட இறுதி காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்துருப்பா. இல்ல நான் இப்பவே கிளம்பலாம்னு இருக்கேன்மா. என்னப்பா சொல்ற? இந்த நிலைமையில நீ போறேன்னு சொல்றியே, அப்பாவோட இறுதி காரியத்துக்குலாம் ஏற்பாடு பண்ண வேண்டாமா? இதுதான் தோப்பனாரோட கடைசி ஆசை. இதை நிறைவேற்றினாதான் அவர் ஆத்மா சாந்தி அடையுமா. அவர் வேணா நம்ம குடும்பத்துக்கு நல்லவரா இருக்கலாமா. ஆனா சில குடும்பத்துக்கு அப்படி இல்லம்மா. இப்படி ஒரு சூழ்நிலையில நான் எப்படிமா முழு மனதோட அவருக்கு காரியெல்லாம் செய்ய முடியும்? நீ சொல்றது உண்மையா இருக்கலாம்பா. அப்பா பேசும்போது என் நண்பர்களுக்கெல்லாம் நான் துரோகம் பண்ணிட்டேன், அவ இப்ப எப்படி இருக்காளோ என்ன பண்றாளோன்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தாருமா. அவ இப்ப எப்படி இருக்கான்னு தெரியல. அவ நல்லா இருந்தா பரவாயில்ல, ஆனா அவ கஷ்டப்பட்டு இருந்தா இந்த பணம் அவளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்லமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நான் நம்ம மனுஷங்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். அவ பாத்துப்பாமா மத்த எல்லாத்தையும். போயிட்டு எப்பப்பா வருவ? என்ன தோப்பனார் அவ எந்த ஊர்ல இருக்கான்னு சொல்லிருக்காருமா. நாளைக்குள்ள அவளை பார்த்து பணத்தை கொடுத்துட்டு உடனே வந்துடுறேம்மா. நீங்க ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்லுங்க, நீங்க யாரு? என் பேர் கணேசன். இங்க மூர்த்திங்கிறவர். அவர் என் தோப்பனார் தான். சொல்லுங்க. அவரை நான் பார்க்கணுமே. அவர் 2 மாசத்துக்கு முன்னால தவறிட்டார். ஐயோ. சொல்லுங்க, பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. உட்காருங்க. சொல்லுங்க. அதாவது என் தோப்பனார் உங்க தோப்பனார் கிட்ட கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கியிருந்தார். குடும்ப சூழ்நிலை காரணமா அது அவரால் தர முடியாம போயிடுத்து. சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. என் தோப்பனார் செத்த நாள் முன்னாடி இறந்துட்டார். உங்க நிலைமை எனக்கு புரியுது, வருத்தப்படாதே. நம்ம கையில என்ன இருக்கு? என் தோப்பனாரோட கடைசி ஆசை இந்த பணத்தை உங்ககிட்ட நான் சேர்க்கறது தான். தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க. இந்த பணம் எனக்கு தேவையில்லை, நீங்களே எடுத்துட்டு போங்க. என் தோப்பனாரோட கடைசி ஆசை, தயவு செஞ்சு எனக்காகவாது இதை வாங்கிக்கோங்க. நான் என் தோப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பணத்தை நான் வாங்கினா என் தோப்பனாருக்கு நான் செய்ததெல்லாம் பணத்துக்காக நான் ஆயிடும். நேக்கு இந்த பணம் வேண்டாம். அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் நேக்கு எந்த குறையும் வச்சதில்லை. அவரே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த பணம் மட்டும் இருக்கு. ஐயா, இது உங்க பணம் தான் ஐயா, உங்க பணம். நேக்கு இந்த பணம் தேவையில்லை, நீங்க கிளம்புங்க. ஐயா தயவு செய்து வாங்கிக்கோ. தயவு செஞ்சு கிளம்புங்க, போங்க. மாமா, மாமா, மாமா. யார் வேணும்? இங்க நீலகண்ட மாமா இருக்காரா? அப்படி யாரும் இங்க இல்ல. சரி. பெரியவாளுக்கு நமஸ்காரம். நன்னார். நமஸ்காரம் பெரியவா. என் பேர் கணேசன். நான் திருப்பாடிங்கிற ஊர்ல இருந்து வரேன். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் காஞ்சிபுரத்துக்கு வந்தேன். ஆனா நான் நினைச்சுட்டு வந்த காரியம் நடக்கவே இல்லை பெரியவா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் உங்களை பார்த்துட்டு ஏன் இப்படி நடக்கிறது, நான் இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். தோப்பனாரோட கடனை பிள்ளையாண்டம் தானேடா அடைக்கணும். பெரியவா என்ன சொல்றேன்? நான் சொல்றது இருக்கட்டும், என்ன வேலையா வந்த அதை சொல்லு பார்ப்போம். என் தோப்பனார் சிலருக்கு தர வேண்டிய பணபாக்கிய பத்தி அவர் இறக்கும்போது தான் சொன்னார். அவரோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நானும் என் தோப்பனார் பணத்தை எடுத்துட்டு அலைஞ்சுட்டே இருந்தேன். ஆனா அந்த பணத்தை யாரும் வாங்க மாட்டேன்ட்டா. இன்னொருத்தர் கூட தன்னோட விலாசத்தை மாத்திட்டாராம். அதனால அவரோட இடத்தை என்னால கண்டுபிடிக்கவே முடியல.
பெரியவா தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும். சொல்றேன். இங்கிருந்து கிழக்க 3 மைல் மேட்டூர்னு ஒரு கிராமம் இருக்கும். அங்க அர்த்தநாரீஸ்வரர் கோவில் பக்கத்துல நீலகண்டன் ஒருத்தர் இருப்பார். அவரை போய் பாரு. உன்னோட தேடலுக்கு அவர் ஒரு முடிவு கொடுப்பார். உன் தோப்பனாரோட முடிவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். பெரியவா, அவளை பார்த்து நான் என்னன்னு சொல்றது? நீ யாரோட பிள்ளைன்னு சொல்லிட்டு அவ ஏன் அந்த நிலைமையில இருக்கான்னு கேளு. எல்லாம் நோக்கே புரியும். சரிங்க பெரியவா, நான் போயிட்டு வரேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுஷர். பகவானே, உடம்புக்கு முடியாத ஆத்துக்காரிய வச்சுண்டு கல்யாணம் கட்டி கொடுக்கிற வயசுல ஒரு பொண்ணையும் வச்சுண்டு நான் என் குடும்பத்தை எப்படி கரை சேர்ப்பேன் பகவானே? பகவானே. ஐயா, அப்பா யாரும் வராங்க. வாப்பா, உட்காரு. நமஸ்காரம். நமஸ்காரம். என் பேர் கணேசன். நான் திருப்பாடிங்கிற ஊர்ல இருந்து வரேன். என் தோப்பனார் பேர் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் புள்ளையாண்டானா நீ? அவங்கய்யா. பணத்தை கொடு, தொழில ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எங்களை மோசம் பண்ணிட்டான். அவனாலதான் நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம். இப்ப எதுக்கா உன்னை அனுப்பியிருக்கான்? நாங்க உயிரோட இருக்கோமா இல்லையான்னு பார்க்கவா உன்னை அனுப்பியிருக்கான்? ஐயா, உங்க கோபம் எனக்கு நன்னா புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு என் தோப்பனார் ஒன்றும் கெட்டவர் இல்லை. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை என்கிட்ட கொடுத்து அவ கிட்ட சேர்த்துடுன்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்து போனார். நீ என்னப்பா சொல்ற? கோபாலகிருஷ்ணன் இறந்துட்டானா? ஆமாங்க ஐயா, நேற்றுக்கு தான் இறந்தார். அவரோட இறுதி காரியத்தை கூட செய்யாம அவரோட கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காகத்தான் உங்களையும் மூர்த்தியையும் தேடி இந்த ஊருக்கு நான் வந்தேன். மூர்த்தி தான் 2 மாசம் முன்னாடியே இறந்துட்டானேப்பா. ஆமாங்க ஐயா, அவரை தேடி அவ ஆத்துக்கு போகும்போது அவ சொன்னா அவருக்கு தோப்பனார் ஒரு தொகையை கொடுத்துடுன்னு சொன்னார். ஆனா அவ அதை வேண்டான்னு மறுத்துட்டா. இப்போ நீங்களும் இதை வேண்டான்னு மறுத்துட்டேன்னா நிச்சயம் என் தோப்பனாரோட ஆத்மா சாந்தி அடையாது. தயவுசெய்து இந்த பணத்தை எனக்காகவும் என்னோட தோப்பனாருக்காகவும் மறுக்காம வாங்கிக்கோங்க. என் குடும்பத்தோட நிலைமையை அறிஞ்சு அந்த பகவான் தான் உன்னை இங்க அனுப்பியிருக்காரு. ஆமா, எங்க விலாசத்தை எப்படிப்பா நீ கண்டுபிடிச்ச? நாங்க பழைய ஆத்துல இருந்து இங்க குடியேறி ரொம்ப நாளாச்சே. இந்த விலாசம் உன் தோப்பனாருக்கு தெரிய வாய்ப்பே இல்லையேப்பா. அது என் தோப்பனார் சொல்லல, பெரியவா தான் சொன்னா.